அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 2 எக் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளைக்கருவாயை மட்டும் தனியாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளைக்கருவெல்லாம் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து அங்கே சைட் பை சைடு என் பொண்ணு வந்து உருளைக்கிழங்கு உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்ருக்காங்க. உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் வந்து துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா மசிச்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிகள் இருந்தால் வந்து அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அதனால் வந்து அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா சீவலை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த வெள்ளைக்கரு எல்லாத்தையுமே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது கூட வந்து உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி சீவல் வச்சு நல்லா துருவிக்கோங்க. நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறவு இது கூட என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போடணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஸ்பைசஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சாட் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஆனியன் பவுட்ரு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கார்லிக் பவுட்ரு, அதுக்கப்புறம் வந்து இது 2 மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருந்தோமா அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்காக காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மசிச்சு எடுங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எதுக்கு போதும் நல்லா பைண்டிங் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சின்ன சின்ன உருண்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்து அதில் லைட்டு உப்பு பெப்பரை போட்டு நான் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் தட்டி எடுத்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அந்த முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் முட்டை அடித்து வச்சுருக்கீங்களா அதை லைட்டாக மேலே அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா அது வந்து நூடுல்ஸ் மாதிரி நல்லா வந்து ஒரு டிசைன் மாதிரி அது கொடுக்கும். இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து எப்படின்னா என் ஹஸ்பண்ட்கிட்ட நிறைய பாராட்டு வந்துகிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு அடுத்த நிமிஷமே பிளேட்டு ஃபுல்லாக காலியாகிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுடைய இஃப்தாரில் வந்து ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து எப்படின்னா உள்ளே வந்து நம்ம வச்சுருக்க ஸ்டஃப்பிங் வந்து எல்லாமே வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். அதனால் வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கலர் மட்டும் மாறினாலே போதும். அந்த முட்டை வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த வந்து எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனே நம்ம முட்டையில் டிப் பண்ணி தான் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வந்து பபிள்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெள்ளைக்கருவை போட்டிருக்கோமா அதனால் லைட்டாக கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க.